வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் உங்களோடு பேசுகின்ற பொழுது என் மனதிற்குள் ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு வார்த்தைகளே இல்லை. ஏதாவது தமிழர் சார்ந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு உங்களோடு பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய வலையொலிக்கு முதலாக இந்த வலையொலிக்கு வரக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு பெரிய களத்தை அது எட்டும். இன்று பல விடயங்களை குறித்த ஒரு செய்தியை எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதில் 3 பிரதான செய்திகளைத்தான் எடுத்திருக்கின்றேன். ஒன்று, வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு விடயம். அதாவது அரசு இப்பொழுது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர இருக்கிறது என்றும் அந்த சட்டம் பலருடைய சொத்துக்களை பறிக்கக்கூடிய சட்டமாக அமைந்துவிடும் என்கின்ற பதபதைப்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களிட மனதில் இருக்கிறது. அதைத்தான் அவர் பதிவு செய்திருக்கின்றார். அப்படி அரசு என்ன சட்டத்தை கொண்டு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி ஒருபுறம் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், மட்டக்களப்பு பகுதியிலே 2 பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் சுமார் 86 பேர் உணவு ஒவ்வாமை காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 2 ஆசிரியர்களும் அடக்கம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இவர்களுக்கு உடல்நிலை ஏன் இப்படி ஆனது, எதனால் இவர்கள் அனைவருமே உணவு ஒவ்வாமை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டக்கூடிய களம் அமைந்தது போன்ற பல கேள்விகள் அதை மையப்படுத்தி எழும்பியிருக்கின்றன. காவல்துறை விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றது. அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்ற அந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்க்கலாம். அதுபோல இன்னொரு விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தி. அந்த செய்தி என்னவென்றால், குறிப்பிட்ட ஒரு சொத்தை அல்லது குறிப்பிட்ட ஒரு வீட்டை சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள்ள ஒரு வீட்டை 5 லட்சம் மதிப்பீட்டில் அவைகள் விற்பனை செய்யப்பட்டதாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதை எழுதி வாங்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இன்று எழுப்பியிருக்கக்கூடிய மோதல். இந்த 3 விடயங்களும் இங்கு பிரதானமாக இருக்கின்றது. இந்த காணொளி முழுவதும் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகின்றேன். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள். தொடர்ச்சியாக நாம் உங்களோடு கலந்து உங்களை மையப்படுத்திய கருத்துகளோடு ஒரு பயணிப்பதற்கான ஒரு களத்தை அது எட்டுவதாக இருக்கும். முதலாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி என்ன? வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு செய்தியை முன்னிலைப்படுத்திய தகவல்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த தகவல்கள் ஒருவேளை அது அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன. சில நேரங்களில் அது வைத்தியர் அர்ஜுனா மீதே விமர்சனங்களாக திரும்பி விடுகின்றன. இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாளை எடுக்க இருக்கிறது. இந்த சட்டத்தில் பிரதானமாக சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், உங்களுடைய ஆவணங்கள், அது உங்கள் சொத்தாக இருக்க வேண்டும், இருந்தால் கூட பரவாயில்லை, உங்களுடைய ஆவணங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சொத்து உங்களுடைய சொத்து என்று தெரிவிக்கப்படும். உங்களுடைய ஆவணங்களில் ஏதாவது குளறுபடிகள் இருக்குமே என்றால் அந்த சொத்தை உடனடியாக அரசு எடுத்துக்கொள்ளும் என்கின்ற ஒரு சட்டத்தை மையப்படுத்திய தகவல்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கின்றார். இது ஒரு பெரும் பீதியை கிளப்பியிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், மக்கள் தங்களுக்கான ஆதாரங்கள் அனைத்தையுமே அரசு எதை குறிப்பிட்டிருக்கின்றதோ அந்த ஆதாரங்கள் அனைத்தையும் வைத்திருந்தால் மட்டுமே அந்த சொத்து அவர்களுக்கு சார்ந்ததாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். சில நேரங்களில் இந்த சொத்து பத்திரப்பதிவு விடயங்களில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த சிக்கல்கள் இருந்துவிட்டால் அந்த சொத்து அரசுக்கு சென்றுவிடும் என்ற ஒரு பீதி கிளப்பப்பட்டிருக்கின்றது. இதற்கு மக்கள் எந்த கோணத்தில் எதிர்வினை ஆற்ற இருக்கிறார்கள் என்கின்ற கேள்விகளைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார். அதே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் கடுமையான மோதல் ஒன்றை அவர் எடுத்திருக்கின்றார். வசந்த் சமரசிங்கா என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கடுமையான ஒரு மோதலை எடுத்திருக்கின்றார். எதற்காக இந்த மோதல் எடுக்கப்பட்டது என்றால், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஆதாரத்தோடு ஒரு செய்தியை வைக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட ஒரு வீட்டை வாங்குவதற்கு இவ்வளவு தொகை ஆகும் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் அந்த வீட்டை மிக குறைவான மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட விடயமும்
அந்த குறைவான மதிப்பீட்டில் வாங்கப்பட்டதாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விடயமும் ஒரு பெரும் மோசடியாக இருக்கின்றது. அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே இது சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பயணிப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை என்கின்ற ஒரு பதிவை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தார். இந்த பதிவை வைத்தவுடன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பொய் சொல்கிறார், அவர் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்புவதற்கு முயற்சிக்கிறார் என்று வசந்த சமரசிங்க அவர்கள் கோபமாக கருத்துக்களை பதிவிட, அதற்கு எள்ளளவும் பின்வாங்காமல் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கடுமையான எதிர்வினையாற்ற மிகவும் பரபரப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த விடயங்கள் நடந்து முடிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு களத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லது ஒவ்வொரு நிலைகளையும் பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் சார்ந்து எடுக்கக்கூடிய கருத்துகள் அத்தனையுமே மக்களை மையப்படுத்திய ஒரு பதிவுகளாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதை நாம் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு களத்திலும் இருக்கின்றோம். மூன்றாவது, பள்ளிக்கூட மாணவ மாணவிகள், அந்த ஆசிரியர்கள் மயக்க நிலை உருவாகக்கூடிய அளவிற்கு அல்லது ஒவ்வாமையின் காரணமாக அவர்கள் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டதும் அவசரமாக அவர்களை மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறியதும் இது எதனால் இப்படி நடந்தது என்று காவல்துறை விசாரணையை முடுக்கி விட்டிருக்கக்கூடிய விடயங்களும் பரபரப்பாக பேசப்படுகின்றன. ஒவ்வொரு பெற்றோர்களும் இப்பொழுது பயந்து போய் அந்த பள்ளியை நோக்கி ஓடக்கூடிய களங்களும் என்ன நடந்தது என்கின்ற விடயத்தில் அடுத்த நகர்வு என்ன என்பது அறியாத ஒரு நிலைமையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நாம் இங்கு புறந்தள்ளாமல் இருக்க முடியவில்லை. மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம், அந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவுகள், இந்த உணவுகள் மாணவர்களை மையப்படுத்தி நாம் ஒரு உணவு வழங்குகிறோம் என்கின்ற பொழுது அதற்கான சுகாதாரம் சார்ந்த விடயங்களும் சுத்தம் சார்ந்த விடயங்களும் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றன. இங்கு ஆசிரியர் இருவரும் அதேபோன்று ஒரு ஒவ்வாமையில் சிக்கி இருக்கக்கூடிய விடயம் இப்பொழுது பெரும் பதவதைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது காவல்துறை இதனை மையப்படுத்திய விசாரணையை முடுக்கி விட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த விசாரணையின் முடிவின் பின்புதான் என்ன நடந்தது என்பதை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைக்க முடியும் என்கின்ற தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இந்த தகவல்களை மையப்படுத்தி தான் ஒருவேளை யாராவது திட்டமிட்டு ஏதாவது அதாவது மாணவர்கள் சிக்கலில் மாட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற ஏதாவது ஒரு குளறுபடிகளை செய்து விட்டார்களா என்கின்ற விடயங்கள் தெரிவதற்கான வாய்ப்புகள் அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதுவரை மாணவர்கள் யாருமே மிக அபாய கட்டத்திற்குள் செல்லவில்லை என்றும் ஒரு சிறு ஒவ்வாமையின் காரணமாகத்தான் அவர்கள் அனைவருமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே பெற்றோர்கள் பீதி அடைய வேண்டாம் என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. அதைத்தான் நாமும் இங்கு முன்னிலைப்படுத்துகின்றோம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.